உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை கர்நாடகத்திடம் கேட்டு பெறுவதில் திமுக அரசுக்கு அக்கறை இல்லை என்றும், கொள்ளையடித்த பணத்தை பாதுகாப்பதிலேயே அக்கறை காட்டுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். காவிரி நதிநீர் பிரச்சனைக்காக போராடி வந்தது. அந்த காவிரி நதிநீர் பிரச்சனைக்கும் தீர்வு கண்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை கூட இன்றைக்கு பாதுகாக்க முடியாத நிலை இன்றைக்கு தமிழ்நாடு அரசுக்கு வந்திருக்குது. திமுக அரசாங்கம் வந்திருக்கின்ற எண்ணி பார்க்க வேண்டும். நான் ஏற்கனவே இன்றைக்கு அறிக்கை விட்டிருக்கிறேன், நல்லா படிச்சிருக்கீங்க. இன்றைக்கு நிலைமை மோசமாகி கொண்டு போயிருக்கிறது. இன்றைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணியாக இடம்பெற்றிருக்கிறார்கள். அந்த கூட்டணி கட்சி இடம்பெற்றிருக்கிற காரணத்தால இன்றைக்கு கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி நடந்துட்டு இருக்குது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி. 2 பேரும் இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கிறாங்க. ஏன் இன்றைய முதலமைச்சர் அங்க கேட்டு தண்ணி பெற முடியல? சிந்திச்சு பாருங்க. அதெல்லாம் அவருக்கு அக்கறை இல்ல. தன் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிகாரம் வேண்டும், மத்தியில் ஆட்சி அதிகாரத்துக்கு வேண்டும், தாங்கள் கொள்ளையடித்த பணத்தை காப்பாற்ற வேண்டும். அதுதான் அவருடைய தலையான பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாட்டு மக்களை கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர், நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். உண்மையிலேயே இன்றைக்கு தமிழகத்திற்கு இவர் நினைத்திருந்தால் தண்ணீரை பெற முடியும். ஏனால் கர்நாடக அணையே கிட்டத்தட்ட 80% நீர் இருப்பு இருக்கின்றது. ஒவ்வொரு மாதமும் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை இவர்கள் முறையாக தமிழ்நாடு அரசு இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் இன்றைக்கு கர்நாடகத்தோடு பேசி பெற்றிருக்கலாம், காவிரி மேலாண்மை ஆணையத்தோடு பேசி பெற்றிருக்கலாம். அதை எல்லாம் செய்ய தவறிய விடியா திமுக அரசுக்கு வருகின்ற நாடாளுமன்றத்திலே தகுந்த தண்டனை வழங்க வேண்டும். நீங்கள் கொடுக்கின்ற தண்டனை சாதாரண தண்டனையாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு நாட்டு மக்களை பார்க்காத அரசாங்கம் விடியா திமுக அரசு, நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யாத அரசாங்கம் திமுக அரசு. வீட்டு மக்கள் இன்றைக்கு அதிகாரம் வேண்டும் என்பதற்காக துடித்துக் கொண்டிருக்கின்ற விடியா திமுக அரசுக்கு, விடியா திமுக கட்சிக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால்தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.